ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பசலைக்கீரையில் பூரி சப்பாத்தி. வாங்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு வேண்டிய பொருள்லாம் பார்த்துக்குங்க. நான் பசலைக்கீரையை நல்லா அலம்பி வடிகட்டி வச்சுருக்கேன். முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க வைங்க. இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால் உங்களுக்கு உடனுக்குடனே வீடியோ வந்தோடனே நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும். இவங்க தண்ணி கொதிச்செடுத்து இப்போ நம்ம அதில் அலம்பி வச்சுருக்கிற பசலைக்கீரை இதில் சேர்க்க போகிறோம். பாலக்கீரை, பசலைக்கீரை அப்படின்னு சொல்கிறது ரெண்டுமே ஒன்று தான். இதில் ரொம்ப நல்ல அயர்ன் சத்து இருக்குது, குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. கீரை சாப்பிடாதவங்க கூட இப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. கீரையை போட்டுட்டு நம்ம இப்போ மூடி வச்சு 2 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். இது நம்ம அரைச்சிட்டு வர போகிறோம். இதில் பாத்திரத்தில் வேண்டிய அளவு 1 கப்பு அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவில் வேண்டிய அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சிருக்கோம் பார்த்திங்களா, அந்த பசலைக்கீரை, அதை இதோடு சேர்க்க போகிறேன். பாருங்க, இதோடு சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சுக்குங்க. சப்பாத்திக்கு இப்போ செய்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகம் எல்லாம் போட்டிருக்கோம், கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கு ஒன்றுமே தேவையில்லை. ஆனால் நீங்கள் என்ன வேணாலும் இது கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த மாவு பசஞ்சாச்சு. இப்போ கொஞ்சம் நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சேர்த்து கடைசியாக அதையும் நல்லா ஒரு தரம் ஃபுல் மாவில் உள்ளே போகிற மாதிரி பசைஞ்சுக்கிறோம். ரெண்டு பக்கமும் வெந்தோன்னா நல்லா எண்ணெய் தடவி வேக வைக்க போகிறோம். அப்புறம் ஒரு பக்கம் வெந்துருச்சு, இந்த பக்கம் திருப்பி போட்டாச்சு. இப்போ நம்ம இதில் எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் ஊற்றி
நெய் ஊற்றி ஏதோ ஒன்று நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெயோ நெய்யோ போட்டு இதை சப்பாத்தி பண்ணி எடுத்துக்கலாம். சுட சுட சாப்பிடலாம். ரெண்டுமே நல்லா வரும். சப்பாத்தி ரொம்ப நல்லாயிருக்கும், பூரியும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சப்பாத்தியாக எடுத்து